வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் 2026 புத்தாண்டு ராசி பலன் கடகராசிக்கு பார்ப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு பேரன்பும் விடாமுயற்சியும் பிடிவாத குணமும் கொண்ட கடகராசி நேயர்களே, 1/1/2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் குரு வக்ர நிலையில் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலும், சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் பயணிக்கிறார்கள். மேலும் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு சிம்மத்திற்கு வருகிறார். 12/12/2026க்கு பிறகு வக்ர நிலையில் ஆண்டின் இறுதி பகுதி வரையில் சிம்மத்தில் வக்ர நிலையிலே இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சரியாக திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வருடமாக அமைகிறது. குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு விரய குருவாகவும், மே மாதத்திற்கு பிறகு ஜென்ம குருவாகவும் வர இருக்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் அவசியம் தேவைப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்கு 100% சாதகமான நிலை உண்டு. நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும். தந்தை மகன் உறவுக்கிடையே சற்று மனக்கசப்பு உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அனுகூலங்கள் ஏற்படும். இந்த வருடம் உங்களுடைய நோய் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவம் எடுக்கும் போது நிச்சயம் பூர்ணமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து சாப்பிடும் நபர்களுக்கு இந்த வருடம் மருத்துவம் 100% பயனளிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு இது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையும். குடும்ப உறவுகளின் உடல்நலத்தை சார்ந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தசைப்பிடிப்பு, அதிகப்படியான மன அழுத்தம், வயிற்றுவலி மற்றும் கால் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப பொருளாதாரம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையும். இருந்தாலும் ஜென்மக்குரு காலகட்டத்தின் போது பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் நிச்சயம் ஏற்படும். அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. இந்த காலகட்டத்திற்கு முன்னால் வரை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் வயதினருக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். விருப்பப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. சிலர் தொழில் மற்றும் வேலை ரீதியாக வெளி மாநிலங்களுக்கு செல்ல முயற்சி செய்வார்கள். அது வெற்றி அடையும். இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு நிச்சயம் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் அமையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய ஆபரண சேர்க்கை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டம். இந்த வருடம் நிச்சயம் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்த்து கொள்ளவும். இந்த வருடம் பெரிய அளவில் யாரையும் நம்ப வேண்டாம். அதே சமயம் வாக்குவாதத்தை தவிர்த்து இருக்கின்ற நண்பர்களை சிறப்பான முறையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய கூட்டாளிகள் தோன்றுவார்கள். முக்கியமான ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவனத்துடன் கையாள்வது அவசியம். தங்களுடைய திட்டங்களில் தவறுகள் ஏற்படலாம். எனவே அனுபவசாலிகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது அவசியம். ஜூன் மாதத்திற்கு பிறகு சொந்த தொழில் தொடங்குவது தொடர்பான யோசனைகளில் நிதானம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் சிறு சவால்களை சந்தித்த பிறகு வெற்றி பெறும். அதிக கடன் வாங்குவதை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பொறுப்புகளில் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சற்று தகுதி குறைவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது.
எனவே சக நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் சாதுரியமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் ரீதியான இடமாற்றம் விரும்புபவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அரசு வேலைக்காக முயற்சிக்கும் நபர்களுக்கு கடின முயற்சி அவசியம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகச்சிறந்த யோக அமைப்புகளுடன் கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. சங்கடங்கள் மற்றும் சவாலான சூழ்நிலைகள், விமர்சனங்கள் ஆகியவற்றை சந்தித்தாலும் உச்சமடையும் குருவினால் மிக சிறந்த நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் புதிய கூட்டணிகள் அமையும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சிகளில் புதிய பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். மக்கள் நம்பிக்கை உங்கள் மீது அதிக அளவில் திரும்பும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த அற்புதமான வருடமாக அமைகிறது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி மற்றும் விளைச்சல், லாபம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை சிறப்பாக கையாளுவீர்கள். நிலம் சார்ந்த சிறு சிறு பங்காளி தகராறுகள் நீங்கும். புதியதாக பூமி, கால்நடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் நன்மை அடைவீர்கள். சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த நீங்கள் முயற்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். தேர்வில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கலை மற்றும் ஆராய்ச்சித்துறை மாணவர்களும் இந்த வருடத்தில் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அரசு போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் வெற்றியடைவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்து தெரிவிக்கும் சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. கல்வியில் மிக சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சரியான திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் வெற்றி காண்பீர்கள். நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனை கேட்டு நடந்தால் குடும்ப பொருளாதாரம் மற்றும் தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம். இந்த ஆண்டு பொருளாதார ரீதியான அதிக முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எடுக்கின்ற காரியங்களில் கூடுதல் கவனம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதையானது இருமடங்காக அதிகரிக்கும். பழைய வழக்குகள் தீரும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமான சில உறவுகள் இடையே மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சொத்து சேர்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைகிறது. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். வருமானம் இரட்டிப்பாகும். சுய சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வளர்ச்சி காணப்படும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெரிய அளவில் யாரையும் நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பெரியோர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது கூடுதல் முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்ப விவரங்களில் அந்நிய நபர் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம். உங்களுடைய திறமைகளை உற்சாகத்துடன் அதிகம் வளர்த்து கொள்வீர்கள். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உரையாடல், டாக்குமெண்ட்ஸ், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இதை தவிர தொழில், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் சிறந்த வளர்ச்சியை அடைவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் மற்றும் சுப விரயங்கள் நடக்கும். தொழிலுக்காக சில புதிய நவீன கருவிகளை வாங்குவீர்கள். ஆடை அணிகலன்கள் மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். காதல் சார்ந்த விவகாரங்களில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. அதிக முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. பரிகாரம். குலதெய்வ வழிபாடு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். குலதெய்வத்திற்கு வஸ்திரம் சாற்றி படையலிட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வாரம் வியாழக்கிழமை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலையும் வெற்றியையும் தரும். அதிர்ஷ்டம் அளிப்பவை: எண் 2, 3, நிறம் மஞ்சள், கல் முத்து, கிழமை திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை, திசை கிழக்கு மற்றும் வடக்கு. தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடுவது சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.